ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி டேஸ்டி கிச்சன். பாருங்கள், வீடியோக்குள்ளே போட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. இது நம்ம கூட்டாட்டி எடுக்கணும். அதுக்கோசரம் பேஸ்ட்டு செய்கிறதுக்கோசரம் பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மட்டன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தி போடக்குள்ள டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பாருங்கள், நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 8 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்க மிளகா காரம், அதனால் 8 மிளகா போட்டிருக்கேன். 1 கிலோ கறிக்கு 8 மிளகா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே பொட்டுக்கடலை சேர்த்து தான் கறி குழம்பு செய்வேன். தேங்காய்லாம் ஆட் பண்ண மாட்டேன். தேங்காய் ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரியாக வத நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பூண்டு சின்ன சைஸில் 2 சைஸ் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே நான் இருக்கும், இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பேஸ்ட்டாக பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஆற வச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, வலுன்னு இருக்கும். கொஞ்சம் திப்பியாக அரைங்க, அப்போ தான் கறி குழம்பு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து வானிலையில் 10 எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் போட்டி. அதை நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், எடுத்துன்னு வந்துட்டேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ போட்டிக்கு 1/4 கிலோ ரத்தம் கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி ரத்தம் போட்டி குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், 3 பச்சை மிளகா கீறி விட்டுக்கிட்டேன். அதே கருவேப்பிலை 4 கொத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு, கறிக்கு தேவையான அளவுக்கு வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்காச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறி கொடுங்க. அப்போ தான் அந்த உப்பு கறியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும். அப்போ நல்லா கறி எல்லாத்துலேயும் உப்பு ஏறிச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரே இடத்துல உப்பு இருந்துச்சுன்னா கக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் வணங்கட்டும். பாருங்கள், நல்லா கறி உப்பு ஏறி நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா தெரியும், சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வரணும். நல்லா பாருங்கள், வெந்துடுச்சு. அப்படியே நல்லா கிளறி கொடுத்துங்க மெதுவாக. ஏன்னா கறி வேகணும் நல்லா, இல்லைனா பச்சை வாசனை மாதிரி அடிக்கும். நல்லா பாருங்கள், மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு வச்சு பாருங்கள். திருப்பி பாருங்கள், எடுத்துட்டா நல்லா கறி வணங்கிடுச்சு. 1 ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு 2 ஸ்பூன் மட்டன் மசால் தூள் ஆட் பண்ணி இதுலேயே கறி வணங்கக்குள்ளே நல்லா ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வணக்கி விட்டுக்கோங்க. நான் சொல்கிற அளவில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அளவுகளை மாற்றாதீங்க, நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சு விழுதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல விழுது, அது நல்லா கறியில் கோட்டாகணும். பாருங்கள், நல்லா வணக்கிட்டு
தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணுன்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து குழம்பு தான் செய்ய போகிறேன். குழம்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு டைம் கிளறி கொடுத்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. பாருங்கள், எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தேவை. அதனால் வந்து நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி செய்யுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் மாறாமல் இருக்கும். கறியெல்லாம் வெந்து வரத்துக்குள்ளே நல்லா வந்து கரெக்டாக வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள், ரத்தத்தை வந்து இப்போ எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரத்தம் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. போட்டு நீங்கள் வந்து நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்காதீங்க, தண்ணி மாதிரி மசிச்சிடாதீங்க. கொஞ்சம் வந்து மெதுவாக வந்து பொறுமையாக மசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து வெந்து வரக்குள்ளே கொஞ்சம் வந்து ஈரல் மாதிரி தெரியும். பசங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுவே வெந்துச்சுன்னா நல்லா வந்து அப்படியே பெருசு பெருசாக தெரியும். ஈரல் மாதிரி இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிங்கன்னா போதும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி வேணுனாலும் தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஈரல் மாதிரி சாப்பிட்ணுனாலும் இந்த மாதிரி பாருங்கள். கொஞ்சமாக வந்து இப்போ தான் நுரை வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் கிளறி விட்டுட்டு மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்து கூடுதலாக குறைச்சலாக ஏற்றி சேர்த்துக்கோங்க. இந்த கிளறி விட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசால் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கறி வணங்குள்ளே கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் வந்து ஆரமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதில் வந்து கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ண பாருங்கள், நல்லா கொதிக்குது. மறுபடியும் வந்து ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு பாருங்கள், சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சோம்ல ரத்தம், ஆட்டு ரத்தம், அதை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றின உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அப்படியே கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நான் போடுற அளவு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டி குழம்பு பிடிக்காதுன்றவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்னொரு டைம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது. மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் கழித்து பாருங்கள், குழம்பு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குழம்பு வந்து கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு டேஸ்டியான போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.